இது வரைக்கும் நடந்ததல்ல. பயப்படாத பயப்படாத பயப்படாத. மஞ்சள் தயிர் படுத்துறா மச்சான் வை பயப்படாத. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நமக்கு பொல்லாத நேரம், பொல்லாத நேரம், கெட்ட நேரம், கெட்ட நேரம். இதுக்கப்புறம் நடக்க போறதா நல்ல நேரம். அது குஞ்சுக்கு லோன் போட்டுனேன். கோழி குஞ்சு வைக்க லோன் கோழி குஞ்சுக்கு லோன் போட்டியே. அவ்வளோ நல்லா வராது இருந்தது. இப்போ வந்துது. மேனேஜர் வந்திருக்காரு. கட்டு கட்டா மொத்த மத்தியா கட்டு கட்டா கொடுக்க போறாரு. என்னத்த கொடுக்க போறாரு? அந்த லோன் பணம். லோன் பணம். அந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டு பாடினே போமா. நல்ல பாட்டு பாடலாம். I'm
இங்க வாடா டேய். டேய், அவனுக்கு 2 கை, அவனுக்கு 2 கை, நமக்கு 2 கை. நம்மளுக்கு 2 கை. ஒரே ஒரு மயிரானுக்கு பயப்படுத்தாடா. நம்ம மயிலானுக்கு பயப்பட தேவை. நாம சம்பாதிக்கிறோம், ஆமா, நாம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுறோம். தம்பி, ஓ, இவன் வந்துட்டானே, வந்துட்டாடி. இவனை நினைச்சு எனக்கு பயம் ஒண்ணு இல்ல. பையன் ஒண்ணும் இல்ல. ஏழு கேளு, ஏன் எங்க வீட்டுல நான் ஒரே புள்ள. அப்ப ஏன் உனக்கு கை காலம் நடக்குது? ஓ, அப்ப ஏன் உனக்கு கை காலம் நடக்குது? அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விடு. ஏ பாரு, ஓ, எங்க வீட்டுல நான் ஒரே புள்ள. ஒரே புள்ள. ஆஹா. ஒரே புள்ள இருந்த உடனே ஆஹா. உடனே எங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்க? என்ன சொன்னாங்க? வெகு நாளா கல்யாணம் ஆகாத இருந்தேன். கல்யாணம் ஆகாத இருந்த. ஆஹா. வெகு நாளா கல்யாணம் ஆகாத இருந்த உடனே கல்யாணம் ஆகாத இருந்த உடனே எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஏய் தம்பி தம்பி, தம்பி தம்பி, நீ எங்கேயாச்சும் போய் ஒரு கோயில் குளத்தை வேண்டிட்டு கோயில் குளத்தை வேண்டிட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும், ஆஹா, ஏதாவது வேண்டுதல் செய்யறேன்னு வேண்டி பெறாத்தின் வாங்கடா. பெராத்தின் வாயண்டா. பெறாத்தின் வாங்க ஏய், பெராத்தின் வாயண்டா. ஆஹா. வேண்டுதல் வேண்டி வாடா ஆ. அப்படின்னு சொன்னாங்களே. அப்படின்னு சொன்னாங்களே. சரி, அப்பா அம்மா சொல்றாங்களே. அப்பா அம்மா சொல்றாங்களே. ஓ, அப்பா அம்மா சொல்றாங்களே. அப்பா அம்மா சொல்றாங்களே ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நேரா சரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் வர. ஏதோ ஒரு கோயிலுக்கு போட வர. என் வீட்டு ஏத்த மாதிரி விநாயகர் கோயில், பிள்ளையார் கோயில். ஓஹோ, விநாயகர் கோயில். பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, பிள்ளையரப்பா பிள்ளையரப்பா, எனக்கு கல்யாணம் நடந்தா கல்யாணம் நடந்தா உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறான் ஐயா 3 தேங்காய் உடைக்கிற ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டீங்க. 3 தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிட்ட உடனே வேண்டிட்ட உடனே கரெக்டா அடுத்த மாசம் உடனே பொண்ணு பார்த்தாங்க, மாப்பிளை பார்த்தாங்க. ஆஹா, நிச்சயம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணமா முடிஞ்சு போச்சு. யாருக்கு? எனக்குதான். உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா. ஆஹா, என்ன சுடுகாட்லையா? ஓ, சுடுகாட்லையா? ஆமா, வாழை மரத்தை வச்சு அடியோட பாதியில வெட்டிட்டாங்க. இல்லடா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உண்மையில கல்யாணம் நடந்து போச்சு. உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆஹா, கல்யாணம் நடந்த உடனே நடந்த உடனே வேண்டுதல் வேண்டி இருக்குமா? ஆஹா, பிள்ளையார் அப்பனுக்கு ஆமா, 3 தேங்காய் உடைக்கிறது வேண்டி இருக்குமா? 3 தேங்காய் உடைக்கிற வேண்டிக்கிறீங்க. என் ஊரு மார்க்கெட் பண்ருட்டி பண்ருட்டி போன நேரம் போனீங்க. பண்ருட்டிக்கு. ஆஹா, அண்ணா தேங்காய் கடைக்காரண்ணா, தேங்காய் கடைக்காரண்ணா, தேங்காய் கடை. நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும் வேண்டிட்டேன். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும் வேண்டிட்டீங்க. ஒரு தேங்காய் என்ன வேலைன்னா 3 தேங்காய் வேணும் அப்படின்னு. ஒரு தேங்காய் என்ன விலை? 3 தேங்காய் வேணும். 3 தேங்காய் வேணும்னு. ஆஹா, ஒன்னு அவரு நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு தேங்காய் 35 ரூபாய் அப்படின்னு. ஒரு தேங்காய் 35 ரூபாய். ஆமா. ஆஹா, 3 தேங்காய் எவ்வளவு ஆச்சு? 3 தேங்காய் எவ்வளவு ஆச்சு? 105 ரூபாய். 105 ரூபாய் ஆச்சு. 105 ரூபாய் கொடுப்பா அப்படின்னாரு. ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை? 105 ரூபாய் போட்டா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறாங்க, உடைக்கிறாங்களே, இதை விட எங்க வேலை கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னு பாத்தீங்க. ஆனா வேலை அதிகமா இருக்கு, ஆஹா, இதை விட எங்கன்னா வேலை கம்மியா இருக்கும் அப்படின்னு. கம்மியா இருக்குன்னு பாத்தீங்க. இதை விட விழுப்புரத்துல வேலை கம்மியா இருக்கும் அப்படின்னு. விழுப்புரம், நம்ம விழுப்புரம். ஆமா. ஆஹா, அங்க இருந்து பண்ருட்டில இருந்து 40 ரூபாய் பஸ் ஃபேர் போட்டுட்டு பஸ் பேர் போட்டுன்னு நேரா விழுப்புரம் வந்தேன். விழுப்புரம் வந்தீங்க. விழுப்புரம் வந்து தேங்காய் கடைக்காரண்ணா, ஆஹா, நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும் வேண்டிட்டேன். வேண்டிக்கிட்டீங்க. ஒரு 3 தேங்காய் வேணும். 3 தேங்காய் வேணும். ஒரு தேங்காய் என்ன வேலை அண்ணன்? ஒரு தேங்காய் என்ன விலை? அவரு 27 ரூபான்னு. 27 ரூபான்னு சொன்னாரு. என்னடா பண்ருட்டில 35 ரூபாய், ஆஹா, இங்க 27 ரூபாய். 27 ரூபாய். அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்? ஆமாங்க. 8 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. 8 ரூபாய் வித்தியாசம் இருக்குதா? 8 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. ஏ பாரு, இதை விட எங்க அண்ணன் வேலை கம்மியா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு. என்ன சொன்னீங்க?
அப்பா, சாமி